Hello everyone, welcome to our channel Happy Learning. So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா preposition பத்தி தான் பார்க்க போறோம். Preposition அப்படின்னா it is a word and it should be front of noun. So அப்படின்னா என்னன்னா அது வந்து நவுனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும் இந்த preposition. So நவுன்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா நவுனை பத்தி நான் வீடியோ வந்து நம்மளோட ப்ரீவியஸ் இதில் அப்லோட் பண்ணியிருப்பேன். பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்க. நவுனை பற்றி ஒரு வீடியோ இருக்கும், நீங்கள் அது செக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இதை பாருங்க. ஸோ இப்போ பாருங்க, இன், ஆன், டு, ஃபார் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேசும்போது நடுவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன், ஆன், இந்த அட்டு இது எல்லாமே ப்ரிப்போஷன், அதெல்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இப்போ இன் அப்படின்னா ஸோ ஒரு இயரை வந்து இண்டிகேட் பண்ணும்போது நம்ம ஒரு இயரை பற்றி நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா காட் த ஃப்ரீடம் இன் 1947. ஸோ இந்தியா 1947 சுதந்திரம் பெற்றது. அப்போ இது மாதிரி ஒரு இயரை நான் வந்து சொல்லும் போது அங்க இன் வந்து ஃப்ரண்ட்ல வரணும். அதே மாதிரி பாருங்க, ஐ வாஸ் born in 1989. ஸோ என்னோட நான் பிறந்த வருஷத்தை நான் சொல்றேன், அப்போ அதுக்கு முன்னாடி இன் வந்து நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி வருஷத்தை மென்ஷன் பண்ணும்போது நம்ம இன் சேர்க்கணும். வேற எங்கெங்கெல்லாம் இன் சேர்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஒரு பிக் சிட்டி இல்லைன்னா வந்து ஒரு கண்ட்ரியை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லும் போது நம்ம முன்னாடி இன் சேர்க்கணும். சிட்டி இப்போ சென்னை, மும்பை இந்த மாதிரி நம்ம சிட்டியை பத்தி நம்ம சொல்றோம். இல்லைன்னா இந்தியா, அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரியை பத்தி சொல்லும் போது நம்ம வந்து இன் சேர்க்கணும். ஐ மீன் சென்னை நவ், ஐ மீன் மும்பை நவ் அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது இன் சேர்க்கணும். அதே மாதிரி பாருங்க, ஐ லிவ்ட் இன் அமெரிக்கா லாஸ்ட் இயர். ஸோ நான் வந்து அமெரிக்கால லாஸ்ட் இயர் வசித்தேன். அப்போ அது சொல்லும் போது அமெரிக்காவுக்கு முன்னாடி இன் அப்படின்ற ப்ரிப்போஷன் தான் வரணும். நெக்ஸ்ட் வேற எங்கெங்கெல்லாம் சேர்க்கணும்னு பாருங்க. மந்த் சொல்லும் போது நம்ம ஒரு மந்த்தை மென்ஷன் பண்ணி சொல்லும் போது அங்க இன் சேர்க்கணும். ஐ வில் கோ டு டெல்லி இன் டிசம்பர். ஸோ டிசம்பருக்கு முன்னாடி இன் அப்படின்ற ப்ரிப்போஷன் வரணும். வி கோ டு ஊட்டி இன் மே எவ்ரி இயர். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் மே மந்த்து ஊட்டிக்கு போவோம். ஸோ அந்த மே, டிசம்பர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி மந்த்தை பற்றி சொல்லும் போது நம்ம இன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், என்க்ளோஸ்டு பிளேசஸ் பற்றி பேசும்போது, என்க்ளோஸ்டு பிளேசஸ் அப்படின்னா மூடப்பட்ட இடம். ஸோ கவர் ஆகிருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ரூம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்கே இன் சேர்க்கணும். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் தி கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம் வந்து ஹோலாக வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ அதனால தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் தி கிளாஸ் ரூம் நவ். வி ஆர் இன் தி கான்ஃபரன்ஸ் ஹால் நவ். ஸோ கான்ஃபரன்ஸ் ஹாலும் என்க்ளோஸ்டு பிளேஸ் தான். இந்த மாதிரி கவரான பிளேசஸ் பற்றி சொல்லும் போது நம்ம இன் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு டே ஆஃப் தி டைம், மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி நம்ம அதை மென்ஷன் பண்ணி இந்த பர்டிகுலர் டைம்ன்று மென்ஷன் பண்ணி சொல்லும்போது அதை நம்ம வந்து இன்னே வந்து யூஸ் பண்ணணும். ஐ மெட் ஹிம் இன் தி மார்னிங். ஐ ஏட் பிரியாணி இன் தி ஆஃப்டர்நூன். நான் வந்து மதியம் பிரியாணி சாப்பிட்டேன். மார்னிங் வந்து நான் அவனை மீட் பண்ணேன். வி ரோட் தி டெஸ்ட் இன் தி ஈவினிங். ஸோ இந்த மாதிரி மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங்லாம் சொல்லும் போது இன் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பிஃபோர் அ பர்டிகுலர் டைம். ஸோ நான் வந்து எக்ஸாக்டா ஒரு பர்டிகுலர் டைம் பத்தி மென்ஷன் பண்ணி சொல்றேன், அப்போ வந்து நான் இன் யூஸ் பண்ணோம். ஐ வில் பி தேர் இன் ஃபியூ மினிட்ஸ். இந்த ஃபியூ மினிட்ஸ் அப்படின்றது பர்டிகுலரா ஒரு டைம் மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றதுக்கு இன் யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி இன் அ மந்த். நான் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுவேன். அந்த மந்த்தை மென்ஷன் பண்ணி சொல்லுவோம்ல, ஸோ அந்த மந்த்துக்குள்ள நான் பேசிடுவேன். ஸோ அந்த மந்த் எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணி சொல்றதுனால அங்கே இன் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க, சீசன். இப்போ சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங் இந்த மாதிரி நம்ம சீசனை மென்ஷன் பண்ணி சொல்லும் போது இன் யூஸ் பண்ணும். யூ ஷுட் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர் இன் சம்மர். நெக்ஸ்ட் வந்து அட்டு பார்க்கலாம். அட்டு வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் டைம். ஸோ ஒரு டைம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது இப்போ பார்த்தீங்கன்னா 10 o'clock, 8 o'clock அந்த மாதிரி நம்ம டைம் சொல்லும் போது, ஐ கேம் ஹியர் அட் 10 o'clock. நான் 10 மணிக்கு இங்கே வந்தேன். ஐ ஸ்டார்ட் தி ஒர்க் அட் 8 o'clock எவ்ரிடே. ஸோ நான் வந்து என்னோட ஒர்க்கை 8 o'clock டெய்லியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம டைமை மென்ஷன் பண்ணி சொல்லும் போது அங்கே வந்து அட்டு சேர்க்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸை பற்றி சொல்லும் போது, ஷீ ஃபெல் டவுன் அட் தி ஸ்ட்ரீட். இப்போ பாருங்க, இதுல அவ வந்து ஸ்ட்ரீட்ல விழுந்துட்டான்னு நம்ம சொல்றோம்.
இதெல்லாம் வந்து என்க்ளோஸ்டு பிளேசஸா இருக்காது. பாருங்க, ஐ வெயிட்டட் அட் தி பஸ் ஸ்டாப் எஸ்டர்டே. இப்போ பஸ் ஸ்டாப்ன்றது ஓப்பன் பிளேஸ், அதே மாதிரி ஸ்ட்ரீட்ன்றதும் ஓப்பன் பிளேஸ். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நியர்பை. ஏதாவது நியர்பைல இருக்கிற ஒரு இடத்த பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து அட் யூஸ் பண்ணோம். ஷீ இஸ் சிட்டிங் அட் தி டேபிள். இது எல்லாமே நியர்பைல இருக்கும். அந்த மாதிரி சொல்லும் போது இப்ப பாருங்க, ஐ சா ஹிம் அட் தி போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் நியர்பைல பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்த பத்தி நம்ம சொல்லும் போது அங்க அட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பாருங்க, ஏஜ். நம்ம ஒரு ஏஜை வச்சு நம்ம சொல்லும் போது ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் அட் தி ஏஜ் ஆஃப் 10. அப்போ இங்க நான் வந்து என்னோட 10வது வயசுல இங்கிலீஷ் லேர்ன் பண்ணேன்னு சொல்லும் போது அட் வந்து அங்க யூஸ் பண்றோம். அட் தி ஏஜ் ஆஃப் 10. இந்த மாதிரி ஏஜ் சொல்லும் போது நம்ம அட் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் டைரக்ஷன். ஷீ லுக்ட் அட் மீ. அவ என்ன பார்த்தா. அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது டைரக்ஷன் பத்தி சொல்லும் போதும் அட் யூஸ் பண்ணோம். ஷீ கிளான்ஸ்டு அட் தி கிளாக். இப்போ வந்து கிளாக்கை வந்து அவ பார்த்தா அந்த மாதிரி சொல்லும் போதும் அட். அது எல்லாமே பார்க்கறது அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம வந்து அட் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆன். ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஆன் வந்து வீக் ஆஃப் தி டே சொல்லும் போது இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் வந்து சேர்க்கணும். ஐ வில் மீட் யூ ஆன் சண்டே. ஸோ நான் உன்னை வந்து சண்டே மீட் பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஆன் சேர்க்கணும். மண்டே, டியூஸ்டே நீங்கள் எந்த டே சொல்கிறீங்கனாலும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் சேர்க்கணும். ஐ பாட் அ நியூ ஃபோன் ஆன் ஃப்ரைடே. நான் ஃப்ரைடே வந்து புது ஃபோன் வாங்கினேன். அப்போது ஃப்ரைடேக்கு முன்னாடி ஆன் வரணும். நெக்ஸ்ட்டு அட்டாச்சு சம்திங். இப்போ அட்டாச்சு சம்திங்னா ஒரு டேபிளும் சேரும் சேர்ந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டேபிள் மேலே சிஸ்டம் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு. ஸோ இது மாதிரி எதெல்லாம் வந்து சேர்ந்து இருக்கோ அதை சொல்லும் போதும் இப்போ பாருங்க, த கம்ப்யூட்டர் இஸ் ஆன் தி டேபிள். கம்ப்யூட்டர் வந்து டேபிள் மேலே இருக்கு இந்த மாதிரி சொல்லும் போது. நெக்ஸ்ட் த பேர்ட் சிட்டிங் ஆன் தி ட்ரீ. ட்ரீ மேலே பேர்ட் வந்து உட்காந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ரெண்டும் சம்திங் ரெண்டுமே அப்படி அட்டாச்சா இருக்கும்போது நம்ம சொல்லும் போது ஆன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டேட் ஃபார்மேட் சொல்லும் போது மை பர்த்டே. ஸோ என்னோட பர்த்டே நான் டேட்டோட சொல்லும் போது மை பர்த்டே இஸ் ஆன் 18th December 89. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது ஆன் சேர்க்கணும். டேட் ஃபார்மட்டோட சொல்லும் போது 18th December, 19th December, 1st April அந்த மாதிரி சொல்லும் போது ஆன் சேர்க்கணும். நெக்ஸ்ட் லெஃப்ட், ரைட் இந்த மாதிரி டைரக்ஷன் சொல்லும் போது மை ஹோம் இஸ் ஆன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஸ்ட்ரீட். ஓகேவா? இப்போ பாருங்க, லெஃப்ட் சைடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஆன் சேர்க்கணும். அதே மாதிரி யூ ஜஸ்ட் கோ ஆன் ரைட் சைட் டு ரீச் த பிளேஸ். ஸோ நான் இப்போ வந்து ஒரு டைரக்ஷன் சொல்கிறேன் ஒருத்தங்க கிட்ட, லெஃப்ட் சைட் போங்க ரைட் சைட் போங்கன்னு. அப்போ சொல்லும் போது நான் வந்து அங்கே ஆன் யூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து நான் 3 தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 3 ப்ரிப்போஷன் தான். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை வந்து நீங்கள் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ரிப்போஷன் நான் இது பண்ணுறேன். ஹாப்பி